வணக்கம் நேர்களே. இந்த நேர்காணல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம், எங்கே வந்திருக்கிறோம், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரும்புகள் ட்ரஸ்ட். இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கலாம். திருநெல்வேலி மகாராஜா நகரில் இருக்கிற அரும்புகள் ட்ரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம அங்கே என்னெல்லாம் நடக்குது, யார் இந்த அரும்புகள் ட்ரஸ்ட்டை எடுத்து நடத்துகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக யார் யார் பயனடைகிறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். வாங்க நிகழ்ச்சி போவோம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அரும்புகள் ட்ரஸ்ட் நிறுவனர் முனைவர் திரு ராஜ மதிவாணன் சாரையும் அரும்புகள் ட்ரஸ்ட் இயக்குனர் திருமதி லதா மதிவாணன் அவங்களையும் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் வரிசையாக வச்சுருக்கிறேன். அவங்ககிட்ட கேட்டு பதிலை வாங்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். சார், அரும்புகள் ட்ரஸ்ட் நிறுவனர் அண்ட் இயக்குனர் உங்கள் ரெண்டு பேரையும் ஒரு சேர சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் மன நிறைவாகவும் இருக்குது. உங்களோட அறிமுகம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்படி இந்த அரும்புகள் ட்ரஸ்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது, எந்த வயசில் வந்துச்சு, அதுக்கு மேடம் எந்த அளவில் பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். நான் இளங்கலை சமூகவியல், முதுகலை சமூக பணி படித்து முடித்தேன். ஓகே. சமூக பணி படித்து முடித்த உடனே நம்ம படித்த படிப்பு நாம் எதற்காக படித்தோமோ அதற்காக சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதற்காக அப்போ பார்த்திங்கன்னா மக்களுடைய நிறைய தொண்டு நிறுவனங்கள் அப்போ தமிழகம் எங்கும் துவக்கப்பட்டு கொண்டு இருந்தன. அப்போ அந்த சமயத்தில் நாம் ஏன் ஒரு தொண்டு நிறுவனம் துவங்கக்கூடாதுன்றதுக்காக 1987 முதல்ல குழந்தைகளுக்காக ஒரு அருமையான நிறுவனம், இப்போ இருக்கிற சூழல் குழந்தைகள் ரெண்டையும் சேர்த்து வரணுன்றதுக்காக அரும்புகள்னு ஒரு நிறுவனம் மதுரையில் துவங்கினோம். துவங்கி பின்னாடி என்னுடைய பணி காரணமாக நான் திருநெல்வேலி வந்த உடனே என்னுடைய பணி விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்த துணைவியார் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த பணியை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் அரசு பணியில் இருந்தால் போதுன்றதுக்காக 90களில் திருநெல்வேலியில் தொடர்ந்து இந்த அரும்புகளை இயக்கிட்டு வர்றாங்க. மேம், சார் சொன்னாங்க நீங்கள் இங்கே திருநெல்வேலிக்கு வந்ததுக்கு அப்புறமா அரும்புகள் ட்ரஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் எடுத்து நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டையும் பார்த்துட்டு சமூக பணியும் செய்கிறது எந்த அளவில் சிரமங்கள் இருந்தது? எனக்கு இந்த சமூக பணி ரொம்ப பிடிக்கும். ஓ சரி. அதனால நான் எப்போவுமே அதை ரொம்ப அதை கஷ்டமாக நினச்சதே கிடையாது. வீட்டை எப்படி என்னோடய 2 டாட்டர்ஸுமே ரொம்ப அமைதியான பிள்ளைங்க, நல்லா படிப்பாங்க, பாதி பள்ளியை பொறுப்படுத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி அதை எனக்கு எளிமையாக இருந்துச்சு. வீட்டு வேலைகளுமே எனக்கு நல்லா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக செய்கிறதுனால அதை திட்டமிட்டு அதை செஞ்சுட்டு எனக்கு என்னுடைய களத்தில் என்னுடைய இந்த சமூக பணியும் செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லது. சரி, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் அதாவது அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? அரும்புகள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்டகால நோக்கோட துவங்கப்பட்டது. இதனுடைய நீண்டகால நோக்கம் என்பது விளிம்பு நிலை மனிதர்கள், குறிப்பாக பெண்கள், ஓரம் கட்டப்பட்ட மனிதர்கள், இவர்களுக்குடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது. இன்னும் ரொம்ப அழகாக சொன்ன போனோன்னா இந்த சமுதாயத்தில் விலக்கப்பட்ட மனிதர்களே இல்லாமல் அடிப்படை தேவைகளான மக்களுக்கு 3 அடிப்படை தேவைகள். 1 கிழியாத துணி, பசியாத வயிறு, நனையாத கூரை, மானமுள்ள வாழ்க்கை. இது 4வது. இந்த 4ம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதற்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தோட, ஒரு தொலைநோக்கு பயணத்தோட எங்களுடைய பாதையை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் 2 பேரும். இந்த நீண்ட பாதையில் எவ்வளவு தூரம் எங்களால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் அதற்கான வழிமுறைகளாக இப்போதைக்கு 3 பகுதிகளில் பிரித்து செய்கிறோம். ஒன்று பெண்கள் மேம்பாடு, இன்னொன்று சூழல் மேம்பாடு, இன்னொன்று சுகாதார மேம்பாடு. இந்த 3 பகுதிகளில் நாங்கள் செயல்பட்டு கொண்டோம். மேடம், சார் சொன்னாங்க பெண்கள் மேம்பாடுக்கு நாங்கள் பணி செய்கிறோம் அப்படின்ட்டு. பெண்களுக்காக என்னெல்லாம் செய்கிறீங்க? நான் ஆரம்ப காலத்தில் 90களில் நான் களத்துக்கு போகும்போது பெண்களை ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு 2 குழந்தைகள் போதும், நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம சுகாதாரமாக நம்ம வச்சுக்கணும்,
நம்ம வீடுகளுக்கு கழிப்பறை வேணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு கூட நாங்கள் 10 பெண்களை கூட்டுறது வந்து எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனசில் வந்து பெண்கள் வந்து இப்படி ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கிறாங்களே, இதனால் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கண்டறிய முடியாதே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் தமிழகம் இந்தியாவெங்கும் அந்த ட்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை தொடர்ந்து இம்மீடியட்டாக நான் வந்து இணைஞ்சு எங்களுடைய ட்ரஸ்ட் எங்கெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா, குறிப்பாக மானூர் வட்டாரம், பாளையங்கோட்டை வட்டாரம், இந்த பகுதிகளெல்லாம் உடனடியாக பெண்களை இணைச்சா அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துறோன்ற ஒரு நம்பிக்கையோட பெண்கள் அமைப்புகளை நாங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் அப்படின்ற அமைப்புகளை நாங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நான் அவங்களுக்கு சில விஷயங்கள், ஏன்னா சேமிக்கிறது கடினம். ஒரு பெண் வந்து நல்லா உழைக்கிறா, ஆனால் அந்த உழைப்பை சேமிக்க வழி இல்லாமல் தெரிஞ்சாங்க. அப்போ அந்த சேமிக்கிற வழியை அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த சேமித்த பணத்தை எப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கடனாக வாங்கிக்கலாம். ஏன்னா கடன் கிடைக்கிறது அன்றைக்கி கடினமான விஷயம், யாரையும் நம்ப மாட்டாங்க. அப்போது அந்த கடனை வந்து நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நீ எப்படி கடனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் பணம்னு வரும்போது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படி தான் என்னையும் நம்பாமல் இருந்தாங்க. எப்படி மேடம் எங்கள் பணம் வந்துருமான்னாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள நம்பிக்கையை கொடுத்து இன்று வரை இந்த நிறுவனம் 40,000 பெண்களை அதில் இணைச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம், பெரிய சாதனையும் கூட. 40,000 பெண்கள் ஒன்று சேர இணைக்கிறது வந்து லேசான காரியம் இல்லை அப்படிங்கிறத நானும் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் முதல் நாள், அதாவது ஒரு களப்பணியில் வந்து நீங்கள் முதல் நாள் ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க. அந்த முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது? ஏன்னா புது இடம், மக்கள் எப்படி நம்மக்கிட்ட பழகுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. அங்கே உள்ள ஆட்களை பற்றி நமக்கு எந்த ஒரு அடிப்படையான விஷயமே தெரியாமல் நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளை எப்படி ஏற்றுக்குவாங்க, நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அதாவது என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கிராமத்திற்குள்ளே போகும்போது அதனுடைய அத்துணை அடிப்படை விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போவேன். தெரியாமல் நீங்கள் வந்து அந்த கிராமத்தை பற்றியான ஒரு சில தகவல்கள், இப்போ ஒரு கிராமம் அது எந்த பஞ்சாயத்து, எந்த வட்டாரத்துக்கு கீழே வருது, அங்கே எத்தனை விதமான சமூக மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க விவசாயம் சார்ந்தவர்களா, அவர்கள் வியாபாரம் சார்ந்தவர்களா, அவர்கள் கடல் சார்ந்தவர்களா, அல்லது காட்டை சார்ந்து வாழக்கூடிய மக்களா அப்படின்றத வந்து நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுட்டு போவேன். அந்த பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போவேன். அதே மாதிரி அங்கே சைலண்ட்டாக நான் அங்கே போய் பெண்கள்கிட்ட பேசுவேன், வாலிப பையங்கள்கிட்ட பேசுவேன், குழந்தைகள்கிட்ட பேசுவேன். அதே மாதிரி கீ பர்சன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், சத்துணவு டீச்சர், அங்கன்வாடி டீச்சர், அங்கே இருக்கக்கூடிய விஹெச்என், இந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள்கிட்ட நான் பேசுவேன். பேசும்போதே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரத்தில் அந்த கிராமத்தினுடைய எல்லா விஷயங்களையும் என்னால் தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்குவோம். சரி, இதில் கடல் சார்ந்த இடங்களுக்கும் போய் பெண்களை சந்தித்து பேசுவேன்னு சொன்னீங்க. அந்த கடல் சார்ந்த அந்த ஓரமாக இருக்கிற பெண்கள் வந்து எப்படி நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்வீங்க? அதாவது மீனவர்கள் அப்படின்னா அவங்க கடலுக்குள்ளே போய் மீன் பிடிப்பாங்க, அவங்களோட தொழில் அந்த மாதிரி ஆகி போயிடும். அண்ட் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எதில் வந்து அவங்க சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க? நான் முதல் முறையாக நான் வந்து கடல் சார்ந்த பணிகளுக்கு என்னை எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, கடலுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், அதன் விஷயங்களை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி தான் நான் வந்து கிட்டத்தட்ட நம்ம திருச்செந்தூர்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கிராமத்தை நான் விசிட் பண்ணேன். அப்போ அங்கே போயிருக்கும்போது தான் எனக்கு தெரியும், அங்கே முழுக்க ஆண்கள் தான் மீன் பிடிக்க கடலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஆண்கள் 15 நாள் 20 நாள் கடலுக்குள்ளே இருப்பாங்க, போயிட்டு வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அந்த வீட்டை முழுக்க மேனேஜ் பண்ணுறது வந்து பெண்களாக தான் இருப்பாங்க. அப்போது அந்த பெண்களுக்கு வந்து என்ன சவால் இருந்துச்சுன்னு, ஒரு பக்கம் அவங்க தான் ஃபினான்ஷியலாக நிதி ரீதியாக அவங்க அந்த குடும்பத்தை டிசைட் பண்ணாலும், அங்கே இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், அங்கே இருக்கக்கூடிய குடிப்பழக்கம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிற ஒரு தன்மை, அதே மாதிரி அவங்கள்ட்ட அதிக வருமானம் இருக்கிறதுனால அதிக செலவும் இருக்கும் அவங்கள்ட்ட. அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இருக்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது சவாலாக இருக்குது. இன்னொன்று வந்து நமக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகம், மீனவ பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் குறைவுனா, அவங்க திருப்பி அந்த மீன் சார்ந்த பணிகளையே தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தான் அவங்க தனி ஈடுபடுத்துவாங்களே, போய் தனியாக தனக்குன்னு ஒரு வேலையை பார்த்து தனக்குன்னு ஒரு வருமானம் ஈட்ட முடியாது. அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் சார்ந்த துறைகளோடு இணைஞ்சு அங்கே வந்து பெண்களுக்கு என்னெல்லாம் வேலைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஆண்கள் போட்டில் தான் போய் மீன் பிடிப்பாங்க. ஆமாம்.
ஆனால் நீங்கள் பாம்பன் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பெண்கள் அப்படியே சாரியை வரிஞ்சு கட்டி மேலே ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு கடலுக்குள்ளே பல ஆழத்துக்குள்ளே போய் அவங்க வந்து கடல் பாசி எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. ஓ, கடல் பாசி எடுக்கிறதுக்கு அவங்களாவே உள்ளே போவாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அவங்க போட்டில் போய் அவங்க போட்டில் நீங்கள் போட்டில் இருந்து அவங்க கடலுக்குள்ளே குதிக்கிறத பார்த்தீங்கன்னா இப்படியும் வந்து பெண்கள் இவ்வளவு வீரமான பெண்கள் கடலுக்குள்ளே இவ்வளவு பல மணி நேரம் இருந்து இந்த கடல் பாசியை எடுத்துகிட்டு வந்து பிழைக்கிறாங்களான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம எல்லாருமே அதை பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீன் தான் அவங்களுடைய ஆதாரமே, அவங்களுடைய வளமே எதுன்னு கேட்டிங்கன்னா மீன் தான். இப்போ மீன்லேருந்து என்னென்ன மாதிரியான அதை வந்து மாற்றுப்பொருளாக உருவாக்கி நம்ம விற்பனைக்கு கொண்டு போகலான்ற வரைக்கும் வந்து அவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி யாராவது செயல்படுத்தியிருக்காங்க? அதாவது நண்டு, நீங்கள் குறிப்பாக நண்டுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. நண்டை நீங்கள் கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க, வர்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டு வராங்கன்னா அந்த நண்டை அதை விற்றா அவங்களுக்கு 500 ரூபா. அந்த நண்டை சமைச்சு கொடுத்தா 1500 ரூபா. ஓ, அப்ப நண்டு பெரியர்கள் இருந்தா வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டம். அந்த மீனை எப்படியெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கலாம். அந்த சூரை அப்படின்ற ஒரு மீனை நம்ம மாசி, எல்லாருமே நான் வெஜிடேரியன் பிரியர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாசின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. அந்த மாசியை அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை ஊறுகாயாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த கருவாடை எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மார்க்கெட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம், அதை ஆன்லைன்ற ஒரு விஷயத்தில் ஆன்லைன் மூலமாக கூட உன்னுடைய கருவாடை நீ எப்படி விற்கலாம் அப்படின்றத நீ தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீனவ குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைக்கு ஒரு போட் கடலுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் அவங்க கையில் ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய் இருந்தால் தான் அந்த போட்டை அவங்க கடலுக்குள்ளே இறக்க முடியும். டீசல் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. அந்த உள்ளே போனா எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வரும்போது ஸோ அந்த 15 நாளுக்கு உண்டான தேவையான அதெல்லாம் 50,000 1 லட்சம் வரைக்கும் உள்ள செலவாகும். ஒருவேளை 2-3 நாள் போனால் கூட அவங்க கையில் ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லாமல் இறங்க முடியாது. ஒரு நாள் போயிட்டு வரனா கூட அவங்க கையில் ஒரு 10,000 ரூபாய் இல்லாமல் போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நம்ம கடலையும் மீனவனையும் மாத்திரம் பார்க்குறோம். அங்கே லான்ச், பெரிய பெரிய லான்ச் வச்சுருக்கிற ஒரு பெரிய ஓனர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்படகு மீனவர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வல்லையும் வச்சு பழைக்கக்கூடிய மிக சாதாரண மீனவர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் அப் அண்ட் டவுனாக இருக்கும், மேலே இறங்கி இறங்கி 3 அடுக்கு முறை அது வந்து. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிதி ஆதாரங்களை பெண்கள் எப்படியெல்லாம் பெருக்கலாம்னு சொல்லி அவங்களையும் அமைப்புகளாக உருவாக்கி அவங்களுக்கும் நிதி ஆதாரங்களை உருவாக்கி, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் கடந்த மாதம் நான் வந்து அந்த மன்னார் வளைகுடாவுக்கு போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்கிட்ட சொன்னது இப்போ வரைக்கும் வந்து 22 கோடி அவங்கள்ட்ட ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொன்னாங்க. அதை வச்சு எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு அவங்களுக்கான நிதியை அவங்களே அவங்க கிராமத்துலேருந்து எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்காங்க. அதில் வந்து மேஜர் பார்ட் வந்து நம்ம மேம்க்கு இருக்குதுன்னு சொல்லும் போது அது உண்மையில ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அரும்புகள் அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில ரொம்ப பெருமையாக இருக்குது. சார், நீங்கள் வந்து ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருந்தீங்க. 3 விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். இந்த அரும்புகள் ட்ரஸ்ட்டில் இருந்து செய்யக்கூடிய பணிகளை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்கோம்னு சொன்னீங்க. பெண்களை பற்றி மேம் சொல்லிட்டாங்க. வனப்பகுதியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அண்ட் வனப்பகுதியை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து வைக்கிறீங்க. அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதில் நீங்கள் சந்தித்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக எந்த அளவுக்கு வந்து பெண்கள் மேம்பாடு முக்கியமோ அந்த அளவுக்கு சூழல் மேம்பாடுன்ற ஒரு விஷயத்தில் அரும்புகள் தன்னுடைய கவனத்தை செலுத்துது. குறிப்பாக இன்றைக்கி வந்து 33% வனங்கள் இருக்க வேண்டிய ஒரு தேசத்தில் 22% மட்டுமே இருக்கிறதாக வந்து நமக்கு கணக்குகள் காமிக்குது. ஆக இன்றைக்கு வந்து காடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கருவறை. கானகம் இருந்தால்தான் அங்கே மழை இருக்கும், மழை இருந்தால்தான் நீர் இருந்தால்தான் விவசாயம் இருந்தால்தான் எல்லாம். அப்போ கானகம் காக்கப்பட்டால் மட்டுமே இன்றைக்கு இருக்கிற முழு உலகமும் செயல்படும். காடு மேம்பட நாடு மேம்படும். ஆனால் காடு வந்து இன்றைக்கு வந்து மெல்ல அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆக்கிரமித்த ஆங்கிலேயர்களால் மிகப்பெரிய அளவிலே காடு சூறையாடப்பட்டது. அடர்ந்த காடுகள், ஆயிரக்கணக்கான வனவிலங்குகள் இந்த காடுகள் வந்து
வியாபார பொருளான தேயிலைக்கும் காப்பிக்கும் வந்து முழுக்க அழிக்கப்பட்டு வந்து இன்றைக்கி வந்து அவருடைய வியாபார களமாக அது இருந்ததை தவிர ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளுடைய கருவறை காடு அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. ஆனால் சுதந்திரத்துக்கு பின்பு இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ வனத்துறையின் எவ்வளவோ மாறி புதிய அணுகுமுறைகள் ரொம்ப அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்குறது வந்து வனத்துறையும் அரும்புகளும் இணைந்து கானகம் காப்பதில் மக்கள் பங்கேற்பு. அவ்வளோதான். ஸோ வனப்பகுதியை மக்களும் சேர்ந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கேள்வி, கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா? இந்த கேள்விக்கு விட எப்பயுமே கள்ளன் தான் பெரிது. அப்போ ஒரு வனப்பகுதி என்பது வனப்பகுதிக்கு அடியில் வாழ்கிற மக்களால் மட்டுமே பாதுகாக்கப்பட முடியும். அப்போ காடுகளில் உள்ள காணுயிர்களோ அல்லது கான் சம்பந்தப்பட்ட பொருள்களோ வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து கீழே இருக்க மக்கள் அந்த வனத்தை பாதுகாத்தாலே போதும். அப்போ அந்த மக்கள் மத்தியில் கலை நிகழ்ச்சிகளும் அரும்புகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு கலைக்குழுவை நாங்கள் வச்சுருக்கிறோம். அந்த கலைக்குழு மூலமாக வந்து எதற்காக காடுகள் காக்கப்பட வேண்டும், காடுகள் வந்து யாருடையது, முதல்ல காடுகள் மக்களுடையது. அது ஒரு அரசு பாதுகாத்தாலும் கூட காடு மக்களுடையது. ரொம்ப குறிப்பாக விறகு வெட்டி பிழைப்பவர்களுக்கு மாற்று தொழில். ஏன்னா யாருமே மரத்தை வெட்டணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை. அதுவும் காஞ்ச சூழி இதை தான் பிறக்கிட்டு வருவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லா வீடுகளிலும் கேஸ் இணைப்பு கொடுத்தாலே அந்த விறகுனுடைய பயன்பாடு தீந்துடும். அப்போ விறகு வெட்ட போக வேண்டாம். அதே சமயத்தில் காட்டை நம்பி கானகத்தை நம்பி விறகு வெட்டுபவர்களுக்கு மாற்று தொழில்கள், அவங்களுக்கு கடைகள் வச்சு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து வனத்துறை மூலமாக அரும்புகள் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கு அப்புறம் அவங்கள செய்ய வைக்க மாற்று தொழில்கள். அந்த மாற்று தொழில்கள் மூலமாக அவர்களுக்கு வாழ்வாதாரம். இன்னொன்று வந்து இவங்க மேடம் சொன்ன மாதிரி வந்து எப்படி சுய உதவி குழுக்கள் இருக்குதோ அதே மாதிரி அங்கேயும் வனக்குழுக்கள்ன்ற அமைப்பு ரீதியாக அவர்கள் கையில் கொஞ்சம் குறிப்பிட்ட தொகை, அந்த சீட் மணின்னு சொல்லுகிற விதைப்பணம், அதை வச்சு வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களே திருப்பி கட்டி அந்த பணம் திருப்பி பெருகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து இன்றைக்கு வந்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்துடைய மக்கள் அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக அவங்களே தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் போது காட்டினுடைய அவசியம் புரிகிறது. காட்டை அழிக்கணுன்ற உணர்வோ காட்டை அழிக்க வர்றவங்களை தடுக்கணுன்ற உணர்வோ அவங்க மத்தியில் இருக்குது. காடு வனத்துறையினுடையது அப்படின்ற கருத்து போய் காடு மக்களுடையதுன்ற உணர்வு வருது. அதை நோக்கி எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கு. சார் வந்து வனப்பகுதியில் வந்து நிறைய மக்களை சந்தித்ததாக சொன்னாங்க. வனப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அங்கே எந்த அளவில் இருக்குது, எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் போனதுக்கப்புறம் எந்த விதமான மாற்றங்கள் வந்தது? 90க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய எல்லா கிராமங்கள்லேயுமே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன தொழில்னா, ஒரு நாளைக்கு 2 தலைச்சுமைக்கு காட்டுக்குள்ளே போவாங்க. அவங்களுக்கு வேறு வருமானம் இல்லை. அப்போ உள்ளே போய் அவங்க விறகு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அவங்க ஹோட்டல்கள்லையோ இல்லது வீடுகள்லையோ பெரிய பெரிய வீடுகள்லையோ கொண்டு போய் போட்டுட்டு அதில் கிடைக்கிற காசை வச்சு வாழ்வாதாரத்தை எடுத்துகிட்டு போனவங்க தான் எல்லா பெண்களுமே. அப்போ அவங்களுக்கு வந்து காடு எதுக்குன்னா தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு, என்னுடைய பிழைப்புக்கு அந்த காடு அப்படின்னு நினச்ச காலம். ஏன்னா அன்றைக்கி பாமர மக்கள், படிக்காத மக்கள். அப்போ அன்றைக்கி சூழ்நிலையில் வந்து நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும், மழை அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பூமியினுடைய வெப்ப அளவு கூடிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது அரும்புகள் ட்ரஸ்ட் வந்து போய் நீங்கள் உள்ளுக்குள்ளே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நாங்கள் போய் விழிப்புணர்வு கொடுக்கும்போது எனக்கு சாப்பிட்றதுக்கே கஞ்சி இல்லை, இந்த காட்டை காப்பாற்றினா எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பெண்கள் என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் வந்து என்ன வேணால் சொல்லுங்கம்மா, என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் என்னை காட்டுக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க வறுமையில் பேசுகிறாங்கன்றத மாத்திரம் ஒரு சமூக பணியாளராக என்னால் உணர முடிந்தது. அப்போது இவங்களுக்கு ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தினா நிச்சயம் காடும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அவங்களோட பேச ஆரம்பிக்கிறோம். என்னெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைனா என்ன, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, நம்ம அந்த காட்டை அழித்தா நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அந்த காட்டுக்குள்ளேருந்து வர்றதுதான் தாமிரபரணி தண்ணி, நம்மளுடைய விவசாயத்துக்கு ஆதாரமான தண்ணியே அந்த காடு தான் தந்துட்டுருக்கு.
அந்த காட்டை பாதுகாக்கலைன்னா நம்ம விவசாயம் பண்ண முடியாது. ரெண்டாவது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான மாற்றுத் தொழில்கள் நிறைய இருக்குது. ஏன், நீ ஆடு வச்சு பிழைக்கலாம், மாடு வச்சு பிழைக்கலாம், நீ வந்து ஒரு ஹோட்டல் வைக்கலாம், ஒரு டீ கடை நீ போடலாம், நீ ஒரு இட்லி கடை போடலாம். எல்லாமே பெண்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்ய போகிறீங்க. வீட்டில் செஞ்சதை இன்னும் கொஞ்சம் தொழில் ரீதியாக நீங்கள் பெருசாக செய்ய போகிறீங்க. அதை வந்து நாங்கள் ஒரு அமைப்பாக, கிராம வனக்குழுக்கள்னு ஒரு அமைப்பாக இணைச்சி நான் உன்னைய உள்ளே கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை நாங்களே உங்களுக்கு தர்றோம். உங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை அந்த நீங்கள் வனக்குழுவிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அதனால் முதல் காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கிட்டு அந்த கிராமங்களில் இதை செய்து பார்க்கும்போது அங்கே உள்ள பெண்கள் பயனடையும் போது, அங்கே உள்ள மக்கள் பயனடையும் போது மற்ற கிராமத்து பெண்கள் அதை பார்க்குறாங்க. அந்த ஊரில் நடந்திருக்கு, அப்போ நம்ம ஊர்லேயும் செய்யலாம். அந்த ஊரில் அந்த அண்ணன் அப்படி செஞ்சுருக்காரு, அப்போ நம்ம ஊர்லேயும் ஒருத்தவங்க செய்யலாம். அந்த ஊரில் அந்த அக்கா செஞ்சுருக்கிறா, நம்மளும் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரும்புகள் ட்ரஸ்ட் செஞ்சது. நான் திரும்பி 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 நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாத்திரம். எனக்கு ஒன்று எனக்கு என்னுடைய மனசில் ஆழமாக பட்டது, அந்த மலை, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒவ்வொரு நாளும் என்னோட பேசுகிற மாதிரி இருக்கும். என்னை நீ காப்பாத்திரு, என்னை நீ காப்பாத்திரு, என்னை நீ காப்பாற்றினா நான் இந்த தேசத்தை காப்பேன், அப்போ காப்பாற்றிடுவேன்னு சொல்கிற மாதிரியே எனக்கு அந்த காட்டை பார்க்கும்போது எனக்கு தோணும். அதனால் உயிரை கொடுத்து தான் நாங்கள் வந்து ராத்திரி 12 மணி 12:30 மணி, இன்றைக்கி நிறைய பேரோட ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் உடல் நலமெல்லாம் போயிருக்குன்னா தூங்குற நேரத்தில் நம்ம தூங்காமல் நம்மளுடைய வேலைகளை நம்ம அந்த மேற்கு தொடர்ச்சிக்காக நம்ம செய்தோம். சிந்திச்சு அதை பற்றியே செயல்பட்டு அதை பற்றியே எல்லாமே அந்த ஒரு விஷயத்தையே ஃபோக்கஸ் பண்ணியே இருந்ததுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் வீக்கானாலும் ஆனால் மனதளவில் நீங்கள் ரொம்ப அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போகலாம் எங்களுடைய திருக்கரங்குடியிலேருந்து நீங்கள் கடையம் வரைக்கும் எங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை பாருங்கள். பச்சை பசையல்ன்ற ஒரு காட்டை மாத்திரமே நீங்கள் பார்க்க முடியும். அங்கேருந்து சுமை கொண்டு வருவர்கள், விறகு கொண்டு வருவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே மாற்றுத் தொழிலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் பகுதி மக்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பையங்க டாக்டர் ஆகிருக்காங்க, என்ஜினியர்ஸ் ஆகிருக்கிறாங்க, நிறைய பட்டதாரிகள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எக்கச்சக்கமான மாணவர்கள் ஸ்போர்ட்ஸில் இன்றைக்கி பெரிய அளவில் வந்துட்டுருக்குறாங்க. படித்தவங்க அங்கே உருவாயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள்லாம் பஞ்சாயத்துகள் மூலமாக கொடுக்கப்பட்டு இன்றைக்கி உயர்ந்திருக்குது. இன்றைக்கி விறகு எடுக்கலை அப்படிங்கும்போதே காடு நல்லா இருக்குது, இங்கே கேஸ் வந்துருச்சு. இவளும் வளர்றா, காடும் வளர்ந்துருக்கு. அவங்கக்கிட்ட நிறைய இன்றைக்கி ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஆஃபீஸர் சொன்னார், ஒரு 18 கோடி வரைக்கும் நம்மக்கிட்ட நிதிகள் இருக்குமான்னு சொன்னார். இங்கே நிதிகள் பெருகின மாதிரி இன்றைக்கி எங்களுடைய மக்கள், எங்கள் பெண்களுடைய வளங்கள் பெருகியிருக்கு. அவங்க இன்றைக்கி படிக்க வச்சுருக்காங்க, நல்ல வீடுகளில் வசிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காடும் நல்லாயிருக்கு, சமூகமும் நல்லாயிருக்கு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அதை கேட்கும்போது, அதை சொல்லும்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக அந்த எப்படி ஒரு பூரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பூரிப்பு மேடமோட முகத்தில் கிளியராக தெரியுது. காடும் நல்லா இருக்கு, பெண்களும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேம், இப்போ வந்து வனப்பகுதி பெண்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 தடவை காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து அந்த காசை வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று வேலை கொடுக்கும்போது அவங்க உடனே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம், அது ரொட்டீனாக நமக்கு வந்து பழகின ஒரு விஷயமா இருக்கும். புதுசாக ஒரு தொழிலோ இல்லைன்னா புதுசாக ஒரு வேலை வாய்ப்புக்கு வந்து நம்ம ஒரு 10 நாள் போய் நம்ம படிக்கணும், ஆனால் அந்த 10 நாள் வந்து நம்ம வேலைக்கு போக முடியாத ஒரு கட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? இல்லை, நான் அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த தொழிலை பண்ணுறேன், இல்லைனா அந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு எப்படி சொன்னாங்க? யாருமே விருப்பப்பட்டு காட்டுக்கு அவங்க சுமைக்கு போகலை. உங்களுக்கு கிராமங்களில் ஒரு பழமொழி உண்டு, காடு முக்கி வர வீடு நக்கி போகும். அது உங்களுக்கு அந்த அர்த்தம் எப்படி பண்ணால், காட்டுலேருந்து அவங்க வந்து சுமையை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வராது, அவ்வளோ கஷ்டத்தோடு தான் அப்படி கொண்டு வருவாங்க. இன்னொன்று வந்து இயற்கை என்பது தெய்வம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயற்கை தெய்வம் தான். நான் நிறைய தளங்களில் அதை நான் புரிஞ்சுருக்கிறேன். அதை அழிக்க 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 வீட்டில் நக்கி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இருக்காதான். அது அவங்களே எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். அப்போ அவங்களுக்கு அந்த மனசில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்காங்க, மாற்று வழி தேடிட்டு இருக்காங்க. மாற்று வழி சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் இருந்தாங்க. இப்படி போனவுடனே அவங்க பக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. என்றைக்குமே என்னை பொறுத்தவரை கிராம மக்கள் நல்லவர்கள், பாமர மக்கள் நல்லவர்கள். அவனுக்கு வழி தான் தெரியலை, வழி நீங்கள் காட்டும்போது வழி காட்டும்போது கரெக்டாக அந்த ட்ராக்குக்கு வர்றாங்க. அந்த கரெக்டாக அந்த ட்ராக்குக்கு சொல்ல வருவாங்க. ஏம்மா கொஞ்ச நாள் தான் உன் கஷ்டம், நீ நான் எப்படி சொல்லி கொடுப்பேன்னா, நீ வந்து 6 மாதத்தில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாடை வாங்கு, நீ 4 மாதம் பராமரித்தா போதும்
மாடு குட்டி போட்டுரும். அப்போது அவங்களுக்கு வந்து வெறுமனே மாடு வாங்குங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த காட்டை சார்ந்து இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதோடு இருக்கக்கூடிய, அது என்ன சொல்லுவாங்க, கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாட்டை வாங்கிக்கோ. அதே மாதிரி வெள்ளாடு வாங்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காடுகளை பொறுத்தவரை வெள்ளாட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்? அதாவது வெள்ளாடு வந்து எல்லா இடத்தையுமே கடிச்சிட்டு போயிடும். அதனால அவங்க காட்டு கொண்டு போயிடுவாங்க. அதை எப்படியாவது மேய்க்கிறதுக்கு காட்டு கொண்டு போயிடுவாங்க. அதனால வந்து செம்பரி ஆடு தான் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அப்படி இருந்தாலும் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வெள்ளாடு வாங்குறீங்களா, வெள்ளாடு தானே மேடம் 6 மாதத்தில் 2 குட்டி போடும் அப்படிம்பாங்க. நீங்கள் வீட்டில் வச்சு வளர்ப்பீங்களா? நான் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிறேன் மேடம். ஏன் வயல்லேருந்து புல்ல எடுத்து போடுறேன்னா அவங்களுக்கு 4 ஆட்டுக்குட்டி கொடுப்பாங்க. 4 ஆட்டுக்குட்டி கொடுத்தா 6 மாதத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஆடு 2 குட்டி போட்டுச்சுன்னா அவங்க வீட்டில் 8 ஆட்டுக்குட்டி இருக்கும். 8 ஆட்டுக்குட்டி அடுத்த 6 மாதத்தில் 2 குட்டி போட்டுச்சுன்னா பெருகிக்கிட்டே வரும். அப்போ அவங்களுக்கு காடு சுத்தமாக மறந்துடும். இந்த ஆட்டை விற்கணும், வாங்கணும், அதை பராமரிக்கிறதுல அவங்களோட கவனமும் அப்படியே போயிடும். அதே மாதிரி அவங்க சாதாரண வீட்டில் ஒரு கடுந்தண்ணியை குடிச்சிட்டு காட்டுக்கு ஓடின பெண்ணாக இருப்பாள். அவளை ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஊரில் உள்ளவங்கள்லாம் வந்து டீ கேட்டு வாங்கும்போது அந்த பைசா வாங்கி வாங்கி கல்லால் போடும்போது அடுத்து பெரிய கல்லாப்பட்டியில் படம் போடணும்னு தான் யோசிக்குமே வெளியே, இனி பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். எதுக்கு 70 ரூபாய்க்கு போயிட்டு கஷ்டப்பட்ட, ஏன்னா நீ டீ குடிக்க வேணேன், ஏன்னா டீ குடிக்க அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்களே வெளியே. அதனால் அவங்களுடைய மனநிலை புரிந்து, அதே மாதிரி நல்ல வியாபார திறன் இருக்கும். அந்த பெண்ணுக்கு நல்ல உடல் திறன் இருக்கும், நல்ல வியாபார திறன் இருக்கும். ஏமா மீன் வாங்கி கொடுத்தா நீ விற்றுருவியாமா அப்படின்னு கேட்டால், அட சூப்பராக விற்பேன் மேடம். அப்போ அதுக்கு முதல் ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா வேணும்னு அந்த முதல்ல நம்ம கொடுத்துட்றோம். அந்த முதல்ல மீன் வாங்கி விற்க ஆரம்பிப்பாங்க. டெய்லி அவள் கையில் பணம் ரொட்டேட் ஆன உடனே அடுத்ததுக்கு தான் எங்கே நகலுன்னு யோசிப்பாங்க. அதனால் அப்படித்தான் மக்கள் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வளர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, குறிப்பாக வந்து சுற்றுச்சூழலை பற்றி இன்றைக்கி கிராமத்து ஜனங்கள் நம்மை விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு பாட்டி வந்து சுற்றுப்புற சூழலுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. ரொம்ப வச்சுருக்கோம், காடை காப்பாற்று, அதை என்னையா மண்ணை தின்னு புல் வளர, புல்லை தின்னு ஆடு வளர, ஆடை மனுஷன் திங்க, மனுஷனை மண்ணு திங்க, மண்ணை தின்னு புல் வளர, இவ்வளவுதானியா, இதுக்குள்ளதானியா நாம் இருக்கிறோம். இந்த அழகான இந்த இயற்கை சூழலை வந்து எங்களுக்கு தெரியும்யா, இது இயற்கை சங்கிலி, இதில் ஒரு கண்ணி அந்தாலும் எல்லாமே போயிரும்யான்ற விஷயம் அவர்களுக்கு தெரிகிறது. காட்டிலிருந்து வர்ற காற்று என் தாத்தாவுடைய மூச்சுன்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க. காடுகளிலிருந்து வழிகிற தண்ணீர் எங்கள் மூதாயருடைய ரத்தம்னு சொல்கிற வனம் மேலே பாசத்துடனும் பற்றுடனும் இருக்கிற மக்கள் இருக்காங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும், அரசு புரிஞ்சுக்கணும், பொதுவானவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னாப்பில் வந்து எப்போ வந்து பணம் சார்ந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேலே போகுதோ அப்போ நிச்சயமாக காடு நன்றாக இருக்கும். இதுதான் அடிப்படை. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்கள். இப்போ வந்து பின்தங்கிய கிராமங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதற்கு வந்து அரும்புகள்லேருந்து ஒரு அருமையான முறை ஒன்று வச்சுருக்குறோம். ஓகே. கிராம ஆய்வுக்குன்னு விஞ்ஞானபூர்வமான பார்ட்டிசிபேட்ரி ரூரல் அப்ரைசல் அப்படின்ற கிராம திறனாய்வு முறைன்ற ஒரு அணுகுமுறை எங்கள்கிட்ட இருக்குது. அந்த அணுகுமுறை பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் போய் அந்த கிராமத்தை பற்றி முழுமையான சமூக பொருளாதார கலாச்சார ஆய்வுகள் அந்த மக்களுடைய எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். அப்படிங்கும்போது வந்து வெளியிலேருந்து அந்த மக்களை வச்சு அவர்களுடைய பங்கேற்போடு எடுக்கிறோம். அதுதான் வந்து மக்கள் பங்கேற்பு ஆய்வு முறை. இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, முதல்ல நாங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அந்த கிராம மக்களுக்கு இந்த ஒரு கலை நிகழ்ச்சி மூலமாக அத்தனை மக்களும் ஒன்று கூட்டுறோம். ஒன்று கூட்டிட்டு அதற்கான அந்த முறைகளை சமுதாயம் நான் எப்படி, அந்த ஊரில் என்னென்ன வசதிகள், அடிப்படை வசதிகள் என்ன இருக்குது, இதற்கு வந்து ஒரு பெரிய சயின்டிஃபிக் அணுகுமுறைகளே இருக்குது, வரிசையாக நிறையா இருக்குது. அதை நம்ம சொல்லாட்டு கூட அந்த மக்களை வச்சு கோலம் போட வைக்கிறோம். அந்த கிராமத்தை அவங்களே கோலம் போடுறாங்க. எத்தனை குடிசை வீடு இருக்குதுன்னு போடுறாங்க, எத்தனை மாடி வீடுகள் இருக்குதுன்னு போடுறாங்க, எங்கே குடிதண்ணீர் தொட்டி இருக்குதுன்னு போடுறாங்க, எத்தனை தெருவிளக்குகள் இருக்குதுன்னு வச்சு போட்டு பார்த்துட்டு ஒரு வெளிப்படை தன்மையோடு அவங்கள்ட்டே கேட்குறோம், இந்த கிராமத்திற்கு என்ன தேவை. உதாரணமாக 3 வட்டம் போடுவோம். 5 முதல் வட்டம் வந்து
5 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஊருக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது. அடுத்த வட்டம் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஊருக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது. 10 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன வசதிகள். இப்போ மக்கள் வந்து அந்த ஊரை பற்றிய சரியான சமூக கலாச்சார என்ன வளங்கள் இருக்குது, எதை வச்சு நம்ம பண்ணலாம், இதை முதல்ல அந்த மக்களுக்கு புரிய வச்சு இந்த ஆய்வுக்கு அப்புறம் வந்து மைக்ரோ பிளான் என்று சொல்லுகிற நுண் திட்டம் தயாரிக்கணும். இந்த நுண் திட்டம் என்ன அப்படின்னா, இந்த கிராமத்து ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த கிராமத்து மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சு கிராமத்து மக்கள், நாங்கள், வனத்துறை 3 பேருமே உட்காந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை, ஒரு 5 லட்சமோ 7 லட்சமோ வனத்துறையால் ஒரு கிராமத்துக்கு ஒதுக்கப்பட்டால் இதில் எதெல்லாம் பண்ணலாம். உதாரணமாக பசுமை காப்புக்கு என்ன பண்ணலாம், வாழ்வாதாரம் ரொம்ப அழகாக அவங்க சொன்ன மாதிரி மாற்று தொழில்கள், இதையே நாங்கள் 3ஆக பிரிச்சிடறோம். சிகப்பு, மஞ்சள், பச்சை. சிகப்பு வந்து என்னென்னா முழுக்க முழுக்க வனம் சார்ந்தவர்கள், விறகு வெட்டுறது, வேட்டைக்கு. மஞ்சள் வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட வாங்கி பண்ணுறவங்க. பசுமை வந்து ஒரு பக்கம் இவங்கள்ட்ட இருந்து. அப்போ நாங்கள் இந்த கணக்கில் வரும்போதே வந்து முதல்ல சிகப்பு மக்கள் எடுக்கிறோம். 30 குடும்பங்கள் சிகப்பில் வர்ற குடும்பங்களாக இருந்தால் முதல்ல அந்த 30 குடும்பங்களுக்கு உதவி செய்து அந்த 30 குடும்பங்களுக்கு மாற்று தொழில், அந்த 30 குடும்பங்கள் வந்து வனம் சார்ந்த வன அழிப்பிலிருந்து அவங்க பண்ணி அவங்களுடைய மாற்று தொழில் மூலமாக அவங்கள இந்த மாதிரி நாம் பண்ணும்போது வந்து இதை வந்து இந்த ஆய்வின் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சி இது வந்து என்ன அப்படின்னா அவர்களாகவே ஆய்வு செய்து அவர்களாகவே கண்டுபிடிக்கும் போது இங்கே மறுப்பு எதுவும் இல்லை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை. இன்னொன்று, இங்கே ஆதிக்கம் என்பது இல்லாமல், ஆளுமை வந்து அதிகாரம் என்பது இல்லாமல் பங்கேற்பு முறையில் எல்லாருமே பார்த்து என்னுடைய கிராமத்துக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும், ஒட்டுமொத்தமான ஒரு முடிவு எடுத்து இந்த நுண் திட்டத்தின் மூலம் செயல்படும் போது இது எங்களுடைய திட்டம்னு எல்லாருடைய பங்கேற்பும் இருக்குது. உங்கன்னு சொல்கிறது இல்லை. அப்போ நாமன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை இங்கே வரும்போது அந்த கிராமத்தினுடைய முன்னேற்றம் தொடர்ந்து மேலே போகுது. இது எங்களுடைய பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் என்று சொல்லுகிற பங்கேற்பு அணுகுமுறை. உதாரணமாக வந்து இன்றைக்கு நம்முடைய மாநில திட்ட கமிஷன் கூட கிட்டத்தட்ட களக்காடு, முண்டந்துறை, ஒட்டி, தேனி பகுதிகள் வரை இங்கேருந்து பல்வேறு கிராமங்களில் அரும்புகள் கையில் அந்த பொறுப்பை கொடுத்து இன்றைக்கு அரும்புகள் நிறைய அந்த நுண் திட்டங்கள் மூலமாக வந்து அரசுக்கு கொடுத்து அரசு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, ஈகோ டூரிசம் என்று சொல்லப்படுகிற நமக்கு வந்து சூழல் சுற்றுலா தலங்களான குறிப்பாக வந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம் பகுதியில் இருக்கிற இந்த சூழல் சுற்றுலா தலங்களுக்கு கூட என்ன செஞ்சால் நன்றாக இருக்கும் என்று அந்த பகுதிகளில் அரும்புகள் வனத்துறையோடு இணைஞ்சு இந்த பங்கேற்பு ஆய்வு முறை மூலமாக அந்த பகுதியை கண்டுபிடிச்சி அந்த மக்கள் பங்கேற்புடன் கூடிய அந்த சூழல் பாதுகாப்புக்கான அந்த நுண் திட்டத்தை தயாரித்து அரசு துறைக்கு கொடுத்து இன்றைக்கு செயல்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக மக்கள் ஆய்வு, மக்கள் பங்கேற்பு, திட்டத்தின் வெற்றி, இதில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கையோடு அரும்புகள் வனத்துறையோடு இணைந்து மற்றவர்களோடு இணைந்து மக்களோடு இணைந்து செயல்பட்டு. ஓகே சார், இவ்வளோ தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க மேம். அதாவது இக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தில் பெண்கள் வந்து எப்படி பயன்படுவாங்க? அதாவது நீங்கள் வந்து சொல்கிறீங்களா நிறைய மாற்று தொழில் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படிங்கிற. ஸோ கடல் சார்ந்த இந்த மாதிரி ஒரு டூரிசம் பிளேஸில் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி வந்து மேம்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? இக்கோ டூரிசம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே ஒரு பக்கம் அந்த டூரிஸ்ட் வந்து அந்த பகுதியை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறது ஒரு பக்கம். அப்போ பொதுவாக மக்களுக்கு பிடித்தது வந்து இயற்கை. அப்போ இயற்கை சார்ந்த விஷயங்களை அவங்க வந்து ஒரு சூழல் சுற்றுலாவாக வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்க. இது ஒரு பக்கம் அவங்க வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சூழல் சுற்றுலாவை வச்சு அந்த பகுதியை நம்ம முன்னேற்றணும். எங்களுடைய நோக்கம் என்னென்னா அந்த பகுதி முன்னேறணும், அந்த பகுதியில் உள்ள மக்கள் பயனடையணும். அப்படிங்கும்போது அந்த உள்ள நுழையும் போது அந்த டோக்கன் என்ட்ரி டிக்கெட் போடுறாங்கல்ல, என்ட்ரி டிக்கெட் போடுறது லோக்கலில் உள்ள ஒரு அம்மாவாக இருப்பாங்க. அங்கே வரக்கூடிய அந்த டாய்லெட்ஸை மேனேஜ் பண்ணுறது அங்கே உள்ளவங்களாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு, அந்த ஃபுட் கோர்ட்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கேன்டீனை நடத்துறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உள்ளூர் பெண்களுக்கு தான் நம்ம வாய்ப்புகள் கொடுக்குறோம். சரி, இந்த உள்ள அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போதே
அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு குளிக்கலாம் அப்படின்னு ஜாலியாக உள்ளே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்ப்பான் தனக்கு அதுக்கான உடைகள் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பசிக்கும், ஆசை இருக்கும் கடலை பார்த்து. டீ குடிக்கணும், ஒரு காஃபி குடிக்கணும், ஒரு நல்ல சாப்பாடு, அது கடலாக இருந்தால் மீன் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து யோசிப்பாங்க. வீட்டில் சாப்பாடாத ஐட்டம்லாம் இங்கே யாராவது செஞ்சு தருவாங்களான்னு கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தர்றதுக்கு இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். வெளியிலேருந்து வந்து நல்ல டெக்னிக்கல் பர்சன் வந்து நல்ல அவங்க வந்து எப்படி வந்து இந்த மீன் அப்படின்ற ஒரு சாதாரண விஷயத்தை எப்படி வந்து அதை நல்ல ஒரு வளமான ஒரு மணியாக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லித்தராங்க. ஒரு மதிப்பு கூட்டி அதை எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லித்தராங்க. அது போக வந்து குட்டி பிள்ளைங்க வந்த உடனே என்னன்னா ஊஞ்சல் விளையாடணும். அப்போ அந்த ஒரு தளத்தை அப்படி ஒரு சின்ன குட்டி பார்க் உருவாக்குனா அங்கே ஒரு பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்டால் உருவாக்குனா அங்கே ஒரு பையனுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி ஒன்று இணைச்சி ஒரு டூரிஸ்ட் உள்ள வரானா எல்லாமே ஒரே இடங்கள்ல. இப்போ நாங்கள் அடுத்த பிளானில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ராமநாதபுரம் பகுதிகளில் தான் அதை செயல்படுத்த போகிறாங்க. ஒரு எங்கேருந்து வேணாலும் வேர்ல்டு லெவலில் எங்கேருந்துனாலும் ஒரு டூரிஸ்ட்டை உள்ளே வந்து தங்கிறதுக்கான டென்ட்டு அங்கேயே போட்டு கொடுத்து அவங்களுக்கான எல்லா ஃபுட், அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்டையும் அவங்களுக்கு கொடுத்து கடலுக்குள்ளே போய் அவங்க ஸ்கூபா டைவிங் பண்ண விரும்புவாங்க, போட்டிங் போக விரும்புவாங்க, ஸ்விம் பண்ண விரும்புவாங்க. ஸோ அது எல்லாம் பாதுகாப்போடு செய்ய வேண்டிய வேலைகள், அந்த பாதுகாப்புகளுக்கான எல்லா திட்டமிடுதலும் நடந்துகிட்ருக்குது. அது மூலமாக அந்த பகுதியில் எல்லாருக்கும் நம்ம வேலை வாய்ப்புகள் உருவாக்குறது. அதே மாதிரி நாட்டுக்கோழி, இப்போ நாட்டுக்கோழின்றது நம்மளை விட்டு மறைஞ்சு போன ஒரு விஷயம் திருப்பி வந்துக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி கோழிகளை தான் அதிகமாக எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். இப்போ அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த நாட்டுக்கோழியை நீங்கள் வளங்க, அந்த நாட்டுக்கோழி உணவை நீங்களே கொடுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மசாலா வேணும்ல. கண்டிப்பாக. அதுவும் நம்ம எப்படி சொல்கிறதுன்னா தமிழர்கள்லாம் பார்த்தீங்கன்னா காரசாரமாக புளிப்பு இதெல்லாம் இல்லாமல் வந்து சாப்பாடே இல்லை. அப்போ அந்த மசாலாவை நாங்கள் ஒரு யூனிட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம். அங்கே இருக்கிறவங்களே அந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு டீம் ஹோட்டல் நடத்துவாங்க, அந்த ஹோட்டலுக்கு தேவையான ஒரு டீம் துணை பொருட்கள் எல்லாமே மீனோ கோழியோ கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு டீம் வந்து அந்த குழுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த சுற்றி இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட் ரூமை, ஒரு கெஸ்ட் ரூமை மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஒரு டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா சின்ன சின்ன ஒரு இது போட்டிருப்போம், நம்ம ஒரு ஃபீஸ் போட்டிருப்போம் நம்ம. அப்போ அதெல்லாம் பண்ணும்போது அந்த இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் பார்க்குறாங்க, எப்படிடா இப்போ அங்கங்கே பண்ணுறாங்க, இதை சேர்த்து எப்படி செய்யலான்னு ஒரு பையன் யோசிக்கிறான். சேர்த்து ஒரு பையன் யோசிக்கிறான். ஒரு பையன் நான் ஹோட்டலே கட்டிடுறேன் மேடம் சொல்கிறான். அப்படிங்கும்போது இதன் மூலமாக அது மாத்திரம் கிடையாது, ஒரு கிராமம் வந்து வருமானம் ஈட்டணுன்றது மாத்திரம் நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அந்த இடத்துக்கு வர்றதுனால அதனுடைய சூழலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கடல் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. கடலுக்குள்ள சுற்றுச்சூழல் நிறைய இருக்குது, உயிர்கள் உள்ளே இருக்குது. நம்ம மீனை எடுக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை எடுக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கடல் ஆமைகளையோ, கடல் அட்டைகளையோ, பவளப்பாறைகளையோ, நம்ம கடல் குதிரை அப்படின்ற ஒரு உயிரினையோ, குறிப்பாக டுகாங் கடல் பசுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே காக்க வேண்டிய இனங்கள். இந்த இனங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுட்டு வெளியில் போகணும், கடலையும் பாதுகாக்கணும், அந்த கிராமமும் முன்னேறணும். இந்த கடலை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பொதுமக்களும் கடலை நேசிப்பதற்கான, கடலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை எதிர்கால தலைமுறைக்கு உருவாக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுபடியே நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. சார், இப்போ வந்து நிதி சார்ந்து நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதாவது இப்போ ஒரு கிராமத்தை வந்து நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்க அடிப்படை தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை நீங்கள் அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்க? இதில் உங்களோட பங்களிப்பு என்ன? அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக நிதிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது? ஏன்னா ஒவ்வொரு கிராம அடிப்படையான விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி தான், ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு தொழிலை மாற்றி கொடுக்குறோம், ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறோம், ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நம்ம சமூகம் சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது. அதை எப்படி அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க? இது கொஞ்சம் ஒரு பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு ஏரியா. நீங்கள் எங்கள் கேள்விகளை கேட்குங்கன்னா அப்போ என்கிட்ட கேட்டுருங்க. அதாவது இந்த நிதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் 90களில் கிராமங்களுக்குள்ளே போகும்போது வறுமை அன்றைக்கி எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். சாதாரண ஒரு குடிசை வீட்டில்
3 வேளையும் வந்து வெறுமனே அந்த அரிசி உணவுகளை மாத்திரமே முடிந்தவரை உண்டு கொண்டு ஏதோ அந்த மாதிரி வந்து நிறைய பிள்ளைங்க ஒரு முட்டையை காவாசி அரைவாசி எல்லாம் பிச்சு கொடுத்து அப்படியெல்லாம் வந்து இருந்த கால சூழ்நிலைகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி இவர்களுக்கு ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு தோணுச்சு, என்றைக்கு ஒரு பெண்ணினுடைய கையில் பொருளாதார முன்னேற்றம் வருதோ அன்னைக்கு தான் இந்த தேசம் முன்னேறும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து உணர முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இவங்களெல்லாம் மகளிர் சுய உதவி குழுக்களெல்லாம் இணைத்து அவங்கள வந்து நாங்கள் சேமிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள வங்கிகள் மூலமாக குறிப்பாக ஒரே ஒரு சம்பவம் என்னை விட்டு மறக்கவே மறக்காது. நான் 2007ன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம் வந்து ஒரு அம்மா என்னோட ஆஃபீஸ்க்கு வேகமாக வந்தாங்க. வந்து என்னுடைய பையனுக்கு வந்து இன்ஜினியரிங் கிடச்சிருக்குது மேடம், ஒரு 40,000 ரூபாய் எனக்கு வேணும் மேடம், 40,000 ரூபாய் இருந்தால் என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி அந்த 40,000 ரூபாய் இம்மீடியட்டாக எங்கள் நிறுவனத்துலேருந்து கொடுக்கறதுக்கு என்னால் முடியல. அன்றைக்கி அதற்கான எந்த சூழ்நிலையும் அலுவலகத்தில் இல்லை. அவங்க வந்து அழுதுட்டு அந்த அலுவலகத்தை விட்டு வெளியில் போகும்போது ஒரு சுத்தியலை வச்சு மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னம்மா நீ சமூக பணி பண்ணுற? அதாவது ஒரு 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 ஆர்வமான ஒரு இளைஞன் ஒரு கல்வியை படிப்பதற்கு கூட ஒரு அடுத்த தலைமுறை படிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு குழு வச்சுருக்கீங்கன்னா என்ன குழு? அப்போ அதற்கான ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியுமா அப்படின்றதும் அன்றைக்கி எனக்குள்ளே தோணுன ஒரு விஷயம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் 98ஆம் ஆண்டு 98 99 வங்கிகளோடு நாங்கள் பெண்களை இணைக்கிறோம். இப்போ அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு பெரிய அளவாக இருக்கும். இப்போ இந்த கடந்த 3 ஆண்டுகளுக்கு மாத்திரமே நான் சொல்கிறேன். 2019 19 20 21 இப்போ 22 ஆரம்பிச்சிருக்குது, பிப்ரவரி ஆயிருக்கு. இந்த 4 ஆண்டுகளுக்கிடையில் என்னுடைய கிராமத்து மக்கள், என்னுடைய பாமர பெண், அவங்க வாங்கினது வந்து 22 கோடி வங்கி கடன். அதாவது 22 கோடி பெண்கள் வாங்கியிருக்காங்க. கிராமத்து பெண்கள் வாங்கின கடன், சுய உதவி குழுக்கள் வாங்கின கடன் 22 கோடி. அப்போ 22 கோடி எந்த விதமான மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டில் ஒரு பையன் படிச்சிருப்பான், அந்த ஒரு குடிசை வீடு காங்கிரீட் வீடா மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் வண்டி இல்லாமல் இருந்தவங்க ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க. ஒரு பெண் குழந்தைய நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 10 வட்டிக்கு வாங்கின கடனை ஒருத்தவங்க அடைச்சிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு மாற்றங்கள் இந்த 22 கோடி மூலமாக நடந்திருக்கும். இந்த 3 ஆண்டுகளுக்கு இடையில நடந்ததை நான் சொல்கிறேன். அப்போ இத்தனை ஆண்டுகள் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி வந்திருக்குன்றத நீங்களே கணக்கிட்டு பார்க்கலாம். அதாவது நீங்கள் சொல்லும் போது 90ல் இருந்த அந்த வளர்ச்சியை விட இப்போ வந்து அப்படியே அந்த கிராஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி மேல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. நிச்சயமாக அவங்க வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா எங்களுடைய பெண்கள் கையில், இன்றைக்கி எங்களுடைய மகளிர் சுய உதவி குழு பெண்கள் கையில் முதல்ல அவங்க பேங்க்கில் அவங்க பணம் வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் மேம். என்னென்னா அதாவது ஒரு வீட்டில் இப்போ கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்களும் வேலைக்கு போய்கிட்டு தான் இருப்பாங்க, ஆண்களும் போவாங்க. ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறது எல்லாமே அது ஆண்கள் மட்டுமாவே தான் இருக்கும். பெண்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்காது. அவங்க கையில் ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்து இல்லைன்னா அவங்களோட தேவைகளை வந்து அவங்க போய் பணம் எடுக்க வைக்க இதுக்கு வந்து ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் மூலமாக, அதாவது அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் நடத்துகிற நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள், இது எல்லாமே பெண்களை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அவங்க கையில் பணம் இருக்குது அப்படிங்கிறது அண்ட் அவங்களே அவங்களோட பணத்தை வந்து பேங்க்கில் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது அது அதாவது ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு பேஸில் நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். திருநெல்வேலியை பிடித்திருந்த ஒரு தீராத நோய் வந்து கந்துவட்டி. ஒரு காலத்தில் வந்து அவசர தேவைக்கு பணம் என்பது வந்து வங்கிகளில் கிடையாது, வேற யார்ட்டையும் வாங்க முடியாது. அப்போ வந்து 5 வட்டி 10 வட்டி வார வட்டி மீட்டர் வட்டி என்று வந்து பெண்கள் வாங்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கை என்னென்னா 1 லட்சம் வாங்கினாங்கன்னா வட்டி கட்ட மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த அசல் அது குட்டி போட்டு வந்து கடனில் பிறந்து கடனில் வளர்ந்து கடன்லேயே சாகிற ஒரு பெண்களாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சுய உதவி குழுக்கள் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க மாதம் 100 ரூபா போட்டு வச்ச பணம் ஒரு சேமிப்பு, அந்த சேமிப்புலேருந்து அவங்க உள்கடன் எடுத்துக்கிட்டாங்க. உதாரணமாக ஒரு சுய உதவி குழு வந்து ஒரு மாதத்துக்கு ஆளுக்கு 50 ரூபா போட்டாங்கன்னா 20 பேர் 1000 ரூபான்னா அது 10 மாதத்தில் 20,000 ரூபா ஆச்சுன்னா அவசர தேவைக்கு வங்கிகள் நீங்கள் கேட்குற தாளெல்லாம் நீட்ட முடியாது, நீங்கள் நீட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போட முடியாது.
நம்ப முடியாது. அப்போ அவர்களுக்குள்ள உள்கடன் வாங்கி கொள்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, அரசனுடைய சுய உதவி கடன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சுய உதவிக்குழு போய் வங்கியில் கேட்கும்போது அவங்க எந்த வீட்டு பத்திரமும் கொண்டு போக வேண்டாம். சரி. அங்கீகாரம் பெற்ற என்ஜிஓவுடைய ஒரு சுய உதவிக்குழு ஒரு வங்கிக்கு போனான்னா 20 நபர்களுக்கும் சேர்ந்து கடன் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு என் கூட இருக்கிற உறுப்பினரும் கூட இருக்கிற ஒருத்தர் ஜாயின். அப்போ இந்த கடனுக்கு 20 பேரும் பொறுப்பு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக கடனை வாங்கி நாங்கள் திருப்பி வங்கிகளுக்கு கட்டும்போது ஒரு நம்பிக்கை வருகிறது. இப்போ எங்கள் குழுவில் யாராவது ஒருத்தர் கட்டாட்டியம்மா கட்டிடணுமா அப்படின்ட்டு. எங்கள் அரும்புகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% த ரீபேமெண்ட் ரேஷியோன்னு நாங்கள் சொல்லுவோம். மக்கள் திரும்பி செலுத்தக்கூடிய அளவு 99% வாங்கின கடனை திருப்பி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் யாரோ வாங்கிட்டு எவ்வளவோ ஏப்பம் போட்டு போகிற நாட்டில் ஒரு சாதாரண கிராம பெண்மணி தன் வாங்கின 20,000 ரூபாயும் 40,000 ரூபாயும் மாதந்தோறும் சரியாக செலுத்தி கொண்டு இருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு அரும்புகளுடைய வளர்ச்சி, சுய உதவிக்குழுடைய வளர்ச்சி, வங்கிகளுடைய வளர்ச்சி, ஒட்டுமொத்த பெண்களுடைய வளர்ச்சி. கந்து வட்டி இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. அதில் ஒரு பெரிய பங்கு அரும்புகள் ட்ரஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதே உறுதியாக இருக்குமா. இப்போ அவங்க பொருளாதாரத்தில் மாத்திரம் இன்றைக்கி அவங்க முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சமூக அங்கீகாரம் இன்றைக்கி பெண்களுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதிலிருந்து, பிடிஓவை பார்க்குறதுலேருந்து, யாருனாலும் நாங்கள் போய் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சமூக அங்கீகாரம் அவங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து இப்போ நாங்கள் எதை அவங்களுக்கு கொடுத்துருக்கோன்னா, என்றைக்குமே நம்ம கையில் பைசா இருக்கும்போது அடுத்து நம்ம என்ன செய்யலான்ற ஒரு யோசனைக்கு யாராக இருந்தாலும் வருவோம். அப்படிங்கும்போது இன்றைக்கி அவருடைய திறனை வளர்ப்பதற்கான இடத்தை நோக்கி அரும்புகள் ட்ரஸ்ட் நகர்ந்துருக்கு. இப்போ உங்ககிட்ட பணமும் இருக்குது, உனக்கு சமூகத்தில் உனக்கு அங்கீகாரமும் இருக்குது. உனக்கான ஒரு இடத்தை நீ தேடு. நீ ஒரு தொழில் முனைவோராக மாறு. நீ உன்னுடைய காலில் நீ நில்லு. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ பொறுப்பெடு. நீ உன்னுடைய கணவருக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் முன்மாதிரியாக நீ மாறு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி திறன் வளர்ப்புக்காக இன்றைக்கி நாங்கள் நிறைய பயிற்சிகளும் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எங்களுடைய ட்ரஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய அரும்புகள் ட்ரஸ்ட்டை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மலையை சார்ந்திருக்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய மன்னார் வளைகுடாவை சார்ந்து இருக்கக்கூடிய மீனவ பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லது கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வழிமுறைகளை இது சக்ஸஸ் ஆகுதுன்னு இன்னைக்கு எங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த வழிமுறைகளை அங்கங்கே இருக்கக்கூடிய துறைகளோடும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் நாங்கள் இணைஞ்சு இன்றைக்கி நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எங்களால் ஸ்ட்ராங்காக உணர முடியுது. எந்த ஒரு மனிதனுக்கும் ஆதாரமானது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை நேர்மையாக உழைப்பதற்கு நம்முடைய இந்தியாவில் இல்லாத வளங்களே கிடையாது. குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா வளங்களும் இருக்கின்றது. அந்த வளங்களை மாத்திரம் பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகளை மாத்திரம் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, உறுதியாக நான் சொல்கிறேன், குற்றமில்லாத திருநெல்வேலியை வெகு விரைவில் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு அருமையான பட்டுக்கோட்டையோட பாடல் இந்த இடத்துல நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்ய பக்குவமாக அம்மா கையில் கொடுத்துப்பாரு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணுன்னு இந்த பாடல் எழுதப்பட்டது ஒரு ஆணால், பாடப்பட்டது ஒரு ஆணால். ஆனால் இதுதான் உண்மை. பெண்கள் 600 ஆக்குவார்கள். எங்கள் ஒரு கிராமத்து பெண்மணி சொன்ன மாதிரி, எங்கள் வீட்டு ஆம்பளை 6 ஆஃபும் குவார்ட்டரும் ஆக்கிடுறாரு, எங்களால் மட்டும்தான் 600 ஆக்க முடியும்னு சொன்ன மாதிரி ஆக்க பிறந்தவர்கள் பெண்கள். அவர்கள் கையில் கொடுக்குற பணம் அது மேலே மேலே முன்னேறும். அதனால தான் இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் அவர்கள் கையில் இருக்கிற இந்த பொருளாதார வளம். ஏன்னா 3 கட்டம் இது. கந்து வட்டியிலிருந்து விடுதலை பெற்று கையில் காசு வருது. வச்சிருந்த காசை திறன் முனைவோர் தொழில் அவங்க செஞ்சு அந்த 6ஐ 100 ஆக்குவது. முதல்ல 6 ஆக்குவது, 6ஐ 100 ஆக்குவது. ஆக 6ஐ 100 ஆக்குகிற ஒரு காலகட்டத்தை நோக்கி எங்களுடைய பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஓரமாக நின்று அரும்புகள் ஒரு கைகாட்டி மரமாக நின்று வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய பணி மிகச்சிறிய பணி. சார், அரும்புகள் ட்ரஸ்ட்டு செய்த பணிக்கு அரசு சார்ந்த என்ன அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு? அரும்புகள் நிறைய பணி செய்து முதல் கட்டமாக மகளிர் சுய உதவி குழுக்களை மேம்படுத்துறதும் எங்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய 2 வங்கிகள் எங்களோட துணை நிற்குது. குறிப்பாக
இந்தியன் வங்கி துவங்கி பல்வேறு தேசிய வங்கிகள் வந்து அரும்புகளை நம்பி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுக்குற ரேட்டிங் என்று சொல்லப்படுகிற சுய உதவி குழுக்களை வங்கிகள் கடன் கொடுப்பதற்காக தரம் பிரிப்பதற்காக வங்கியுடைய மேலாளர் இங்கேயே வந்து மக்களை தரம் பிரித்து அதன் மூலமாக கொடுக்குற அளவுக்கு வந்து அரும்புகள் நம்பிக்கையுள்ள நிறுவனமாக மாறியிருக்கு. அது இந்தியன் வங்கியாகட்டும், ஐசிசி வங்கியாகட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம் வந்து நுண்காப்பீடு. இப்போ ஒரு பெண் வந்து கடன் வாங்கி அவங்க அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாது ஒரு கடனாளியாக அவங்க செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இன்சூரன்ஸுனாலே ஆண்கள் பேரில் காப்பீடு ஏதோ ஆண்களுக்கு மட்டும் சொந்தம்ன்ற ஒரு விஷயத்தை மாற்றி இன்றைக்கி அரும்புகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து பெண்களுக்கும் காப்பீடு. அது என்னன்னா மேடம், அது வந்து நுண்காப்பீடு, மைக்ரோ இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு நம்முடைய மறைந்த மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களால் ஏழை பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ். அதை வந்து நாங்கள் 2010 எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்ககிட்ட யாரெல்லாம் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் போட்டிருக்கோம். எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பெண்ணினுடைய உயிருக்கும் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என் அம்மா வந்து எனக்கு கடன் வச்சுட்டு சேர்த்துட்டு போயிட்டா, அவள் கடனாளியாக போயிட்டா, அவள் எனக்கு பாரம் ஆயிட்டா அப்படின்னு யாருமே இனிமேல் பெண்களை சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக. அதனால் நான் சொன்னேன், உன் உயிருக்கு வேல்யூ இருக்காமா அப்படின்னு நான் கேட்பேன். ஆமாம் மேடம். அப்போனா மாதம் 100 ரூபா நீ கட்டணும். அப்போது ஒன்று அது யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் மாதிரி ஒரு பெண் இருந்தாலும் 1000 இறந்தாலும் 1000 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் அவங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, அவளுக்கு பாதுகாப்பு. இப்போ என்ன வீட்டில் சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ என்னை கவனிக்கணும்னா கவனிச்சுக்கூடா, நான் குழுவில் இருக்கேன், சேமித்து வச்சுருக்கேன், நான் எல்ஐசியில் இருக்கேன், எனக்கான பாதுகாப்பு இருக்குது. அவங்களுக்குள்ள இன்றைக்கி தன்னம்பிக்கை மிகுதியாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த மைக்ரோ இன்சூரன்ஸை இந்த அரும்புகள் ட்ரஸ்ட் இன்றைக்கி அதை உருவாக்கி தொடர்ந்து 10 ஆண்டுகள் கேரளா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து முதலிடத்தை எங்கள் நிறுவனம் பிடிச்சிருக்கு. அதற்கான பல விருதுகளை இந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது என்பது தான் பெருமையான விஷயம். ஏன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா வந்து இன்றைக்கு வந்து அரும்புகளை ஒரு மையமாக வச்சு இங்கேயே ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி, அதுதான் ரொம்ப முக்கியம். அரும்புகளில் ஒரு கவுண்டர் பண்ணி அந்த பெண்கள் அங்கே போக மாட்டாங்க, இங்கேயே கட்டி இங்கேருந்தே இது மூலமாக எல்லாமே இங்கே வந்து பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பல்வேறு விருதுகள். உதாரணமாக வந்து எங்களுடைய அரும்புகள் வரலாற்றை பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த அந்த பெண்கள் வந்து ஒரு மாதவிடாய் காலத்தில் சரியான பாதுகாப்பற்ற முறையில் பழைய கிழிந்த துணிகளை யூசி அதன் மூலமாக வர, அது ஒரு பெரிய கதை, அதை நான் நீட்டிக்க விரும்பல. அதை மாற்றி பெண்களுக்கு சுகாதாரம், அதுவும் அடிப்படை சுகாதாரம், விடுதலைக்கான ஒரு சுகாதாரம் என்பது ஒரு சானிட்டரி நாப்கின். அதை வந்து 90களில் வந்து முதலாக வந்து அரும்புகள், இன்றைக்கி அது எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க. அரும்புகள் மிக எளிய முறையில் பெண்களுக்கு செய்கிறதுக்காக வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி எங்கள் கிராமத்துக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்கும்போது உலக வங்கி அதற்கு ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்தது. அந்த விருது வந்து மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களால் நேரடியாக மேடத்துக்கு வழங்கப்பட்டது. அந்த உலக வங்கி விருதுன்றது வந்து அந்த விருதுக்கு எங்களுக்கு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஹெச்ஐவி தொற்று வரும்போது இந்த நாட்டில் எல்லாரும் விழிப்புணர்வு நிறையா கொடுத்தாங்க. ஆனால் ஹெச்ஐவி தொற்று பெற்றோர் இறந்தவங்களை அந்த ஊர் மக்களுடைய பங்கேற்போட உரிய முறையில் அடக்கம் செய்ததில் அதிகபட்ச பங்கேற்பு வந்து அரும்புகளுக்கு ஏற்றதுனால, அவர்களுடைய மூட நம்பிக்கைகளை அதிக பக்கம் கலைஞ்சதுனால இந்திய யுஎன்எய்ட்ஸ் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தேசத்தினுடைய முதல் தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்கின்ற மிகப்பெரிய விருதை வந்து டெல்லியில் ஏறத்தாழ ஒரு 5000 மக்கள் முன்னாடி வழங்கினாங்க. அந்த பெருமை எங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து எங்களுடைய சுற்றுச்சூழல் பணிக்காக வந்து தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் வனத்துறை வந்து மிகச்சிறந்த நிறுவனமாக டாக்டர் குருசாமி விருது எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இப்படி விருதுகள் நிறையா எங்களை தொடர்ந்து எங்களுடைய பணிக்கு அரசு அளிக்கின்ற அங்கீகாரம், அரசு அளிக்கின்ற மரியாதை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு மறைந்த ஜனாதிபதி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மதிப்பிற்குரிய மனிதர் அவர்.
அவரை எங்கேயாவது வந்து ஒரு கூட்டத்தில் ஒரு 1000 பேருக்கு நடுவில், ஒரு 2000 பேருக்கு நடுவில் நம்ம பார்க்க முடியுமான்னு கூட நான் வந்து யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த சானிட்டரி நாப்கின், லோ காஸ்ட் சானிட்டரி நாப்கின் தயாரித்ததற்காக நாங்கள் டெல்லிக்கு உலக வங்கிக்கு போயிருக்கும்போது ஒரே ஸ்டேஜில் அவர் பக்கத்தில் அவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த அவார்டு வாங்கினது வந்து சமூக பணி என்றைக்குமே உண்மையாக செஞ்சால் நமக்கு பக்கத்தில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும்னு உணர்ந்த ஒரு தருணம். அதே மாதிரி இந்த யுஎன்ஐட்ஸ் சார் சொன்னாங்க, அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸை எரிச்சதுக்காக. அப்புறம் வந்து அதோட டெத்து கவுன்சிலிங், இருக்கிற கவுன்சிலிங்லேயே ஆலோசனை எந்ததுக்கும் நம்ம ஆலோசனை கொடுக்கலாம். ஆனால் சாக போகிற மனிதனுக்கு ஆலோசனை கொடுப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த டெத்து கவுன்சிலிங் தான் எங்களுக்கு. அப்போ அவங்க இறக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மரணம் என்பது எல்லாருக்கும் மரணம் இருக்குது, நானும் ஒரு நாள் உன் பின்னாடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே தான் அந்த பேஷண்ட்ஸ் ஆவாங்க. கண்ணுக்கு முன்னாடியே தான் அந்த உயிர் போகும். அந்த கவுன்சிலிங் கொடுத்த கவுன்சிலர் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்கன்றது அது வேறு விஷயம். அதுக்காக தான் நான் வாங்க போயிருந்தேன். அப்போது எனக்கு வந்து தெரியல, நான் என்ன இவற்றை கேட்குறேன், எதுக்கு இந்த அவார்டு, எனக்கு அவார்டு எதுக்குன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ என்னைய வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொடுத்து நாங்கள் டெல்லிக்கு போயிட்டோம். என்னைய வந்து ஈவினிங் என்னையும் சாரியும் ஒரு கிரவுண்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த அரங்கம் முழுக்க டெல்லியில் வந்து அந்த அரங்கம் முழுக்க கூட்டம். அப்போ அதில் வந்து எங்களை 50 பேர், இந்தியாவில் நாங்கள் 50 பேர் அவார்டு வாங்க போகிறோம். 50 பேரையும் கொண்டு போய் முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. நான் விளையாட்டு கிரிக்கெட் வீரர்களை பார்த்துருக்கேன், எல்லாரையுமே நான் பார்த்துருக்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் 50 பேரையும் கௌரவிக்கிறதுக்கு அங்கே 50 பேர் பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ், பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. எனக்கு என் பேர் அனௌன்ஸ் பண்ண உடனே ஷில்பா ஷெட்டி எந்திரிச்சாங்க. என்னுடைய அவார்டை வந்து அந்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. ஷில்பா ஷெட்டி தான் வந்து என்னை வந்து ஹானர் பண்ணாங்க. அப்போ எங்களை பற்றி பின்னாடி வந்து வருது, நாங்கள் எதுக்காக இந்த அவார்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நீங்கள் வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் வந்து ஆச்சரியப்படுறேன். நான் வெகு சீக்கிரத்தில் நான் வந்து உலக அளவிலான பிக் பாஸ் போகிறேன், அங்கே போய் வின் பண்ணிட்டு வந்த காசை நான் ஹெச்ஐவி மக்களுக்காக நான் செலவழிப்பேன் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மேடம் இங்கே வந்து செஞ்சது அப்படியே செஞ்சாங்க. அப்போது நான் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மிக சாதாரண ஒரு பெண்மணி, நம்ம செய்கிற சில விஷயங்கள் பெரிய மனிதர்களை எல்லாம் யோசிக்க வைக்குது அப்படின்னா இந்த சமூக பணிக்கு ஈடானது எந்த பணியும் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இவ்வளோ அழகாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதாவது உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும், அடுத்து இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் நீங்கள் தூண்டி விடுறீங்க. அந்த அளவில் நீங்கள் வந்து சிறப்பாக இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கீங்க. மேம், நீங்கள் வந்து 90களில் பார்த்த மக்களுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் எந்த அளவில் வேரியேஷன் இருக்குது? அதாவது இந்த அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக பயனடைஞ்ச அந்த 90ல் இருந்து ஒவ்வொரு கொஞ்சம் நாள் ஆக ஒரு சின்ன சின்ன வளர்ச்சிகள் இருக்கும். இப்போ உள்ள அவங்களோட குழந்தைகள், அடுத்த ஜென்ரேஷன் வந்திருப்பாங்க, அந்த குழந்தைங்க எந்த மாதிரியான பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? 90களில் என்னை சந்திக்க வந்த எல்லா பெண்களுமே சாதாரண நாட்டுக்கிட்ட சேலை, சரி, வெத்தலை போட்டிருப்பாங்க, ஒரு மஞ்சப்பை கையில் வச்சுருப்பாங்க. ஏதோ ஒன்று செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் எதையுமே அவங்களுக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. வங்கிகளுக்கு போகணுன்னா பயம், ஏன்னா மேனேஜர்ஸ் திட்டுவாங்க. பிடிஓ ஆஃபீஸ்க்கு போக எழுத தெரியாது. அப்போ அவ்வளவு ஆங்கிலத்தில், எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அப்போ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அன்றைக்கு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தோம். ஆனால் அன்றைக்கி வந்து நிறைய தவறுகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கணக்கு பண்ணி போட தெரியாது. 2000 ரூபாய் போடுற இடத்துல 1000 ரூபாயை போட்டுருவாங்க, 1000 ரூபாய் கணக்கில் இடிச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நிறைய பேரை பாதிச்சது. எழுத தெரியாது. 2வது தலைமுறை அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நல்ல நீட்டாக நம்மள மாதிரி ஒரு காட்டன் சாரி கட்டி கையில் ஒரு ஹேண்ட்பேக் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு படித்த பெண்கள் வந்தாங்க. நாங்கள் சொன்னதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் போய் பார்க்குறதுக்கு, பார்த்துட்றேன் மேடம், கலெக்டருக்கு நான் பார்த்துட்றேன் மேடம், நேரடியாக போய் நான் பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்றேன் மேடம், நான் மண்டே பெட்டிஷனுக்கு போயிடுறேன் மேடம், அதே மாதிரி இந்த மாதிரி வந்து அந்த பெண்கள்லாம் இருந்ததை பார்த்தேன். இப்போ நாங்கள் அரும்புகள் சந்திக்கிறது என்னுடைய 3வது தலைமுறையை சந்திக்கிறேன். 2 வீலரில் தான் வருவாங்க, செல்லோடு தான் வருவாங்க, சுடிதாரோடு தான் வருவாங்க, எல்லா பேமெண்ட்டும் ஆன்லைன் கூகுள் பே தான் பண்ணுவாங்க. வேற லெவலில் வந்து இன்றைக்கி அவங்க வந்து இன்றைக்கி இயங்குறாங்க. என்னுடைய 3வது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியான, அதாவது என்றைக்குமே என்னுடைய கன்சர்ன் வந்து
ஒரு காலத்தில் என் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களே, அவளுக்கு படிக்கவே தெரியாமல் இருந்துச்சு, ஐயோ அன்றைக்கி அந்த பெண்ணுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அவள் இன்னும் நல்லா இருந்திருப்பாளேன்னு யோசிப்பேன். ஒரு பக்கம் என்னுடைய அந்த ஏக்கம் அந்த பக்கம் இருக்கும். ஆனால் அவளுடைய தலைமுறையை நான் அப்படி பார்க்குறேன். பார்த்தீங்களா, ஒரு சாதாரண படிக்காத பாமர பெண்ணுடைய அடுத்த தலைமுறை ஓரளவுக்கு படித்தது, இந்த தலைமுறை அடுத்த லெவலுக்கு இப்போ வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் அன்னைக்கு கண்ட கனவு இன்னைக்கு நனவாயிருச்சு. அதாவது ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சி. எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, தமிழகம் ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகண்டு கொண்டிருக்கின்றது. வழிகாட்டி நிறுவனங்கள் மாத்திரம் எல்லா இடத்துலையும் எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்கள் சரியாக வழிகாட்டுனா, அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு 2020. நான் இன்னும் சொல்வேன், ஒரு 10 ஆண்டுகளில் மிக சரியான ஒரு இடத்தை நோக்கி இந்த நம்முடைய தமிழகம், நம்முடைய இந்தியா நகழும் அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதுக்காக நாங்கள் எல்லா இடத்துலையும் எல்லார் மத்தியிலுமே நான் வேலை சொல்கிறேன். நான் அங்கன்வாடி டீச்சர்கிட்ட தான் நான் பேசுவேன். எங்கே போனாலும் சரி அங்கன்வாடி டீச்சர்கிட்ட பேசுவேன். ஏன் அங்கன்வாடி டீச்சர்கிட்ட பேசுவேன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய தாயை விட்டு பிரிந்து முதல் இடத்துக்குள்ளே வருது அங்கன்வாடியில் தான். அங்கன்வாடியில் நீ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை காலமெல்லாம் பொய் சொல்லாது. ஆனால் அங்கன்வாடி டீச்சர்ஸ் அடுத்து என்னுடைய கவனத்தில் அங்கன்வாடி டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அங்கன்வாடி டீச்சர்ஸை இன்னும் அப்டேட் பண்ணணும். இன்னும் அவங்களுக்கு சமூகத்தை பற்றிய நிறைய விஷயங்களை அந்த அங்கன்வாடி டீச்சருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு அதே மாதிரி பிரைமரி டீச்சர்ஸ் 1 to 5th இவங்கள்ட்ட இந்த டீச்சர்ஸும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருடக்கூடாது, பெண் குழந்தைகளை கிண்டல் அடிக்கக்கூடாது, அந்த பேசிக்கான விஷயங்கள். ஒரு மனித நேயம்னா என்ன, எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் எல்லாருமே ஆர்வமாக நல்லபடியாக அவங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னொரு விஷயம் என்னுடைய மனசுக்குள்ளே எப்பவுமே தாக்கமாக இருக்கிற விஷயம், ஒரு நாள் நான் நம்முடைய மத்திய சிறைச்சாலைக்கு என்னை ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. நான் அதனுடைய மெம்பர், காவல்துறையினுடைய மெம்பர். அதனால் என்னை உள்ளே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ உள்ளே போன உடனே அந்த ஜெயிலில் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரி என்னை பார்த்து கேட்டார், மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னாரு. நல்லா இருக்கேன். ஊர் உலகமெல்லாம் எப்படி இருக்கு மேடம் இருக்குன்னாரு. நல்லா இருக்குங்க சார், ரொம்ப நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஏம்மா, ஊர் உலகம் நல்லா இருந்தால் நம்ம ஜெயிலில் 900 பேர் தான் இருக்க முடியும், நம்ம ஜெயிலையே 1200 பேர் இருக்கான், அப்போ என்னம்மா பிரச்சனை, ஊரில் தானம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சரி அப்போ அது சுளீர்னு எனக்கு இருந்துச்சு. அவர் கிண்டலாக கேட்டார், அவர் எல்லாமே கேட்டார். ஆனால் அந்த கேள்வி எனக்கு சுளீர்னு பட்டுச்சு. ஆமாம், 1600 கைதிகள் நம்ம ஜெயிலில் இருக்கிறாங்கன்னா இன்னும் நம்ம சமூகத்தை சீரமைக்க வேண்டிய இடங்கள் எங்கேயோ இருக்குது. அப்போது இன்னும் ஆண் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். ஒரு வறுமை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டால், ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் எல்லா பையங்களும் கூட அவங்க அந்த வேலை செய்யறதுக்கு தயாராவாங்க. எங்கே அவன் களவாங்கிறான், வறுமை தான் அவன் களவாட வைக்குது. குற்றங்கள் இல்லாத ஒரு பூமி வரும், வறுமை தான் நம்மளை தப்பு செய்ய வைக்குது. அப்போ வறுமைன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே நல்லவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான். கண்டிப்பாக. அதனால் அந்த நல்ல குழந்தைகளை உருவாக்குறதுக்கு வறுமை இல்லாத ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தை, வறுமை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு அரசோட என்றைக்குமே நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். கடைசி வரைக்கும் நாங்கள் அதை செய்வோன்ற ஒரு நம்பிக்கை. சார், அரும்புகள் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கீங்க. மேம் பெண்களுக்காகவே போராடினேன், பெண்களுக்காக தான் நான் பிறந்தேன், பெண்களுக்காக தான் வளர்ந்தேன், பெண்களுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அவங்களோட முன்னேற்றத்திற்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான பிஸி ஷெட்யூல், அதாவது உங்களுக்கு நிற்க நேரம் இருக்காது, அந்த அளவில் பிஸி ஷெட்யூல் வச்சுருக்கீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் எங்களோட சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஆர்வத்தோடு வந்தோம். காலையில் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்படி இருப்பாங்க, எப்படி பேச போகிறாங்க, நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நீங்கள் அதான் நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா, நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப சர்வசாதாரணமாக இவ்வளோ விஷயங்களும் உலக அளவில் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதுவாக நீங்கள் இருக்கிறீங்க. அண்ட் எங்கள் கூட நீங்கள் பழகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்நியமாக தெரியல, ஏதோ எங்களுக்குள்ள ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அது உண்மையிலே ரொம்ப ஹம்பிள், தேங்க்யூ. அண்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ நீங்கள் எங்களுக்காக கொடுத்ததுக்கு எங்கள் நேயர்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார். குறிப்பாக பெண்கள் அப்படின்ற போது அது பெண்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. ஒரு ஆணாக இருக்கிற நான், ஒரு தாயினுடைய மகன், ஒரு பெண்ணினுடைய கணவன், ஒரு பெண்ணினுடைய சகோதரன், பெண் குழந்தைக்கு தகப்பன்.
அப்போ இன்னும் வந்து பெண்களுக்கான முன்னேற்றம் என்பது பெண் சார்ந்தது இல்லை, இது சமூகம் சார்ந்தது. ஆக எங்களுடைய பார்வை என்பது என்னன்னா ஒரு சமூகம் சார்ந்த பார்வை. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சமூகம் சார்ந்த பார்வை. எங்களை பொறுத்த மட்டும் நேருவுடைய ஒரு அழகான வரி தான் எங்களுடைய மனசுக்கு முன்னாடி வருது. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். கடக்க வேண்டிய தூரம் நிறையாக இருக்கிறது, கடக்க வேண்டிய தூரம் நிறையாக இருக்கிறது, எனக்கு தூக்கமில்லை, கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறையாக இருக்கிறது என்கின்ற அந்த நேருவுடைய ராபர்ட் ஃப்ரஸ்ட் எழுதி வைத்த அந்த வார்த்தைகள் தான் எங்கள் முன்னாடி இருக்கிறது. ஆமாம், நாங்கள் ஒரு 4 அடி கூட எடுத்து வச்சுருக்கோமான்னு தெரியல, ஆனால் எங்கள் முன்னாடி இருக்கிற தூரமோ 4000 5000 அடி தூரம். நிறைய கரங்கள் சேர வேண்டும், நிறைய ஓசை எழுப்ப வேண்டும். இங்கே அவங்க சொன்ன மாதிரி குற்றமில்லாத, வறுமையில்லாத, விளிம்பு நிலை மனிதர்களே இல்லாத ஒரு சமூகம், இன்னும் சுருக்கமாக சொன்னால் எல்லாரும் எல்லாம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சமூகமாக இருந்தால் அது ஒரு வேளைக்கு எங்களுக்கு அடுத்த தலைமுறையாக எடுத்துகிட்டு வந்தால் நிச்சயமாக எங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். அதுவரை எங்களுடைய பயணமும் எங்களுடைய வழித்தோன்றர்களுடைய பயணம் நிச்சயமாக தொடரும். ஒரு அருமையான இந்த பேட்டி ஏற்பாடு செஞ்சு எங்களுடைய மன உணர்வுகளை மற்றவர்கள் மத்தியில் ரொம்ப அழகாக பரிமாற வைத்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அரும்புகள் சார்பில். இதற்கு முதல் காரணம் எங்களுடைய அரும்புகளுடைய பணியாளர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அதனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக எங்களுடைய அரும்புகள் பணியாளர்களுக்கு தான் நாங்கள் 2 பேரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏனென்றால் அவங்க தான் இதற்கு முன்னேறு, நாங்கள் பின்னேறு என்று சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் மயூரி மற்றும் மயிலோசை தொலைக்காட்சிகளிலிருந்து வந்து எங்களை நேர்காணல் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்துருக்குறோம். நாங்கள் என்ன தான் எங்களுடைய பணிகளை நாங்கள் ஒரு பக்கம் செய்தாலும் உங்களை போன்ற மீடியாக்களால் மட்டுமே நாங்கள் வந்து வெளியில் எங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும். யாருக்காவது உதவிகள் தேவை என்றாலும் அவங்க கட்டாயம் எங்களை தேடி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னு தேடி வருவாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த உலகம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு மீடியா தான் முக்கியமான காரணம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த மீடியாவுடைய பணியை இவ்வளவு அருமையாக செய்த சகோதரி அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் எங்களுடைய அரும்புகள் அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய பணியாளர்கள் சார்பாக மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் மனதார தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்ன நேயர்களே, அரும்புகள் ட்ரஸ்ட்டில் இருந்த இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு உண்மையிலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் வந்து ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி எதுவுமே விழிப்புணர்வு அடையாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச அரும்புகள் ட்ரஸ்ட்டு மேலும் இன்னும் நிறைய அவார்ட்ஸு, இன்னும் நிறைய சாதனைகள், இன்னும் நிறைய பெண்கள் வந்து முன்னேற்றிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் பெண்கள் மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எண்ணத்தோடு தான் அவங்க செயல்பட்டுருக்காங்க. அந்த எண்ணம் சிறப்பாக ஈடேற நிச்சயமாக நம்ம எல்லாருமே துணையோடு இருப்போம். இதே மாதிரி இன்னொரு நேர்காணலில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பான சுனிதா.